பாக்கியம் நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், நம்ம உறவினர்களாக இருக்கலாம், நம்ம நண்பர்களாக இருக்கலாம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அல்லாஹோட வீட்டில் இமாம் ஜமாத்தோட தொழுதுட்டு இங்கே உட்கார பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருக்கோம். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு உண்டான கூலியும் நிச்சயமாக ஆகிரத்தில் அல்லாஹ் நமக்கு காமிச்சே தீருவான். ஹல் ஜஸாவுல் இஹ்சானி இல்லல்ல இஹ்சான், நன்மைக்கு நன்மை தவிர வேறு கூலி உள்ளதா? அல்லாஹ் தாலா நமக்கு நேரான பாதையை ஏதாவது ஒரு வழியில் காமிப்பான். ஏதாவது ஒரு வழியில் யாரோ மூலியமாவோ ஏதாவது ஒரு காரணத்தினாலேயோ அல்லாஹ் தாலா நமக்கு நேரான பாதையை காமிப்பான். ஷைத்தான் என்ன செய்வானா, அதை விட்டு நம்மளை புரள செய்வான். ஏன்னா அவனோட ஆசை என்னன்னா, கொத்து கொத்தா ஆதமுடைய மகன்கள் போய் நரகத்தில் விழுகணும். கொத்து கொத்தா ஆதமுடைய பசங்க போய் நரகத்தில் விழுகணும் அப்படிங்கிறது ஷைத்தானுடைய உச்சபட்ச குறிக்கோள். ஒரே குறிக்கோள் தான், நரகத்துக்கு எப்படியாவது நம்மளை கொண்டு போய் சேர்த்தணும். அது சேர்த்துட்டானா அவனோட மிஷன் கம்ப்ளீட், அவன் ஜெயிச்சிட்டான். இதுதான் அல்லாட்ட அவன் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கான். அதனால் அல்லாட்ட போய் ஒரு நாள் ஷைத்தான் கேட்குறான், உன் வல்லமை மீது சத்தியமாக ஆதமுடைய மகன் ஒவ்வொருவனையும் நான் வழிகெடுப்பேன். ஆதமோட பையன் ஒவ்வொருத்தனையும் நான் வழிகெடுப்பேன். கருணை மிக்க இறைவன் அல்லாஹ் அங்கே சொல்கிறான், என் வல்லமை, என் அந்தஸ்து, என் அதிகாரம் மீது சத்தியமாக அவன் மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் நான் மன்னிப்பேன். நம்ம குர்ஆனில் ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் சொல்ல, இன்னஹு தவ்வாபுர் ரஹீம், இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இன்னா அரல்னா அமானத அல ஸமாவாதி வல் அர்லி வல் ஜிபால். அல்லாஹ் தன்னுடைய அமானிதத்தை வானம், பூமி, மலைகள் மீது எடுத்து காட்டினோம். அப்பொழுது அது என்ன பண்ணுச்சு? ஜிபால் ஃபஅபைன மின்ஹா வ அஷ்ஃபக்ன மின்ஹா, அதெல்லாம் பயந்து நடுங்கிருச்சு அல்லாஹ்வோட அமானிதத்தை பார்த்து. வ ஹமலஹுல் இன்சான், மனிதனாகியவன் அதை ஏற்றுக்கொண்டான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? இன்னஹு, நிச்சயமாக அவன், கான ஆனான், லலுமன் ஜஹூலா, மடையனாகவும் அநியாயக்காரனாகவும். இதுக்கு அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் சொன்னான், யுஅத்திபல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத். ஷிர்க் வைக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும், நயவஞ்சர்களான ஆண்களையும் பெண்களையும் தண்டிப்பதாகவும், இன்னஹு யதூபல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண் பெண்களை மன்னிப்பவனாகவும் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? வகானல்லாஹு கஃபூருர் ரஹீமா, அல்லாஹ் ஆனான் மன்னிக்கக்கூடியவனாகவும் அன்பு மிக்கவனாகவும். அல்லாஹ் தாலா 100 கருணை படைக்கிறான். அன்பு, பாசம் இருக்கு இல்லையா? நம்ம ஒருத்தங்க மேலே முகபத்து வைக்கிறோம், நம்ம தாய் மேலே முகபத்து வைக்கிறோம். நம்மளை விட்டு ஒருத்தங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா எவ்வளோ வலிக்குது. நம்ம தாய் நம்ம ஒரு நாள் சாப்பிடல, நம்ம எங்கேயோ போயிட்டோன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த அன்பு இருக்குல்ல, இது 1%. இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள் மீதையும், வானம் பூமியில் இருக்கிற எல்லா படைப்புகள் மீதையும் அல்லாஹ் 1% அன்பு தான் இறக்கிருக்கு. மிச்ச 99% அன்பு அல்லாஹ் அவனிடத்தில் வச்சிருக்கான். 70 தாய்களுக்கும் மேலான கருணையாளன், மிகப்பெரிய கருணை. ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்கணும், தௌபாக்கு. திரும்பி வாங்க. வழிகட்டு போயிருக்கலாம், எவ்வளவோ பாவங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கலாம், தௌபா கேளுங்க, திரும்பி வாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை செய்யுங்க. இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கணும். இதுதான் ரொம்ப அழகான முறையில் இந்த 6 நம்பரில் கொண்டு வாங்க. கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த களிமா ஒன்று போதும், நம்மளை சொர்க்கத்துக்கு நேராக கூட்டிகிட்டு போய் விட்டு. இந்த களிமாவோட வாழ்க்கை நம்மக்கிட்ட வரணும். நம்மக்கிட்ட வரணும்னா நம்ம தாவத் கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டும், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ஈமான் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் மக்கால பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. என்னன்னா அவங்க தாவத் செஞ்சாங்க. பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி, அவங்க வஹதாக்கிட்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோன்னா, ஒரு காஃபியர் நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். பஸ்ஸில் ஒரு வயசானால் உட்காந்துருக்காரு, நின்றுட்டுருக்காரு, முஸ்லீம் சகோதரர்கள் இருக்காங்க, ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க நல்ல வலிமையானவங்க, இவங்களால் நிற்க முடியும். அந்த வயசான மனிதருக்கு உட்கார இடம் கொடுக்கலாம், ஆனால் அதை செய்கிறது எத்தனையோ இடத்துல பார்க்குறோம். இதன் காரணத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வச்சு அல்லாஹ் நம்மளை அடிப்போம். எதனால் இந்த அதாப் இறங்குது? நம்ம உழைப்பு தவறாக போகுதுன்னு. நம்மளை அல்லாஹ் படைச்சு அனுப்பின அந்த காரியத்தை நம்ம விளங்கலை, அதை செய்யலைங்கிறது தான். குர்ஆன் ஹதீஸை நம்ம விளங்கலை, அதை எடுத்து நம்ம பார்க்கலைங்கிறது தான் அர்த்தம். வானம், பூமி, மலை, இது எல்லாத்தையும் படைச்சு வச்சுட்டு அல்லாஹ் நமக்காக ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கான். அதை திறந்து பார்க்கறதுக்கு நமக்கு கஷ்டம்னா நம்மளை விட நஷ்டவாளி யாராக இருப்பா?
நம்மளை விட நஷ்டவாளி. இதுக்கு என்ன காரணம்னா ஈமான்ல குறைபாடு. ஏன் ஈமான்ல குறைபாடுனா நம்ம இருக்கிற மாகுல் தவறாக இருக்குது. நம்ம சேரக்கூடிய மக்கள், நம்ம போகக்கூடிய இடம், இதெல்லாம் என்ன இருக்குது, தவறான விஷயமா இருக்குது. அப்போ என்ன ஆகும்? தவறுதான். திருடர்களோட போயிருந்தா திருட்டு பழக்கம் தான் வரும். முஷ்ரிக்களோட இருந்தால் நம்மளும் காஃபிர் ஆயிடுவோம். முஷ்ரிக்களோட இருந்தோம்னா நம்மளும் காஃபிர் ஆயிடுவோம். இதே ஜமாத்துக்கு வந்தா, அல்லாவோட பாதையில் கிளம்பி வந்தா, அல்லாவுக்காக வந்து உட்கார்ந்தா, ஒருத்தர் அல்லாவின் பாதையில் நிற்கிறது அப்படிங்கிறது இன்னொரு மனிதர் தன்னோட வாழ்நாள் முழுக்க ஒரு அறையில் உட்கார்ந்து அமல் செய்யறதை விடையும் மேலையா இருக்கு. சாலிஹ் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சாலிஹ் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு அனுப்பியிருக்க, இது புகாரியோட தெளிவான ஹதீஸ். ஒருவர் அல்லாவோட பாதையில் நிற்கிறது ஒருவர் வாழ்நாள் முழுக்க வீட்டில் உட்கார்ந்து அமல் செய்யறதை காட்டிலும் பெருசா இருக்கு. நந்தஸ்திரம் நல்லா கொடுக்குறானே, வாய்ப்பு கொடுத்துருக்கான்ல, டைம் இருக்குல்ல, நமக்கு மவுத்தினி நமக்கு வரல. இந்த நிமிஷம் பள்ளிவாசலில் தாண்டினோடனே மவுத்து வந்துச்சுன்னா என்ன பதில் சொல்லுவான்லாட்ட? ஒரு செகண்ட் வண்டியில் அடிப்பட்டு செத்துட்டோம், என்ன பதில் சொல்லுவான்லாட்ட? என்ன முஞ்செடுப்பு நிற்க முடியும்? கொண்டு கபரில் வச்சு மூடிட்டு வந்துடுவாங்க. அவங்க 40 கதம் தாண்டக்குள்ளே முன்கீர் நக்கீர் வந்துடுவாங்க. நம்ம பட்டோலை எடுத்துட்டு நம்ம செஞ்ச நல்ல காரியத்தெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. இதுதான் நீ செஞ்ச. ஒத்து கல்லிமூன ஐதியகும், உங்கள் கைகள் பேசும். ஒத்தஷது அர்ஜுலுகும், உங்கள் கால்கள் சாட்சி கூறும். இதெல்லாம் அல்லாஹ் வந்து சொல்லாமல் நமக்கு செய்யலை, எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் கொடுத்து நமக்கு அஃதல் ஹல்க இன்சானான்னு சொன்ன அல்லாஹ். என்னோட படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு. வானம், பூமி, சூரியன். சூரியன் எத்தனை மில்லியன் அளவு சூடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை நெருங்கவே முடியாது யாராலையுமே சூரியனை நெருங்கவே முடியாது. நம்மளால் ஒரு 10 நிமிஷம் சூரியனை பார்க்க முடியுமா? போய் நின்று பாருங்களேன், ஒரு 12:30 மணி 1 மணி உச்ச வெயிலில் போய் ஒரு 10 நிமிஷம் சூரியனை பார்க்கலாம் முடியுமா? என்ன ஆகும்? கண்ணு தெரியாமல் போயிடும். அவ்வளோதான் நம்ம கெப்பாசிட்டி. ஆனால் இருந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹ் கொடுத்த அந்த அமானிதத்தை புறக்கணித்து இப்படி ஓரமாக வச்சுட்டோம். எதுக்காகனா நம்ம உருவாக்கிக்கிட்ட இந்த துனியா ரீதியான வாழ்க்கைக்காக. நம்மளை விட மடையர்கள் யார்? அல்லாஹ் சொன்ன வசனத்தை நம்ம உண்மைப்பிச்சிட்டோமா? ஜாஹில் ஆயிட்டோமா? சொல்லுங்க, ஜாஹில் ஆயிட்டோமா? என்ன செய்யணும்? பள்ளிவாசல் எத்தனை பேர் இருக்கும்? ஒரு மொஹல்லா இருக்கு, பள்ளி இருக்கு, அல்லாவோட வீடு இருக்கு, பாங் சொல்றாங்க. எத்தனை பேர் வந்து இஷா தொழுகை உட்காந்துருக்கும்? நாளைக்கு பஜருக்கு இதுலயே இருக்கிறதுல எத்தனை பேர் பஜர்ல இருப்போம் நாளைக்கு? அவ்வளோதான் நம்ம ஈமான், அவ்வளோதான். அல்லாஹ் இப்போ புரியாது, கபரில் வச்சதுக்கப்புறம் தான் புரியும். ஆனால் குல்லு நப்சின் தாயிக்கத்தில் மவுத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். நம்ம பிறந்ததுக்காக மவுத்தாகிறதுக்காக. எதுக்காக பிறந்திருக்கும்? மவுத்தாகிறதுக்காக பிறந்திருக்கும். நம்ம அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக போய் சேர்ந்தே தீருவோம். அன்றைக்கி என்ன பண்ணுவோம்? இதை காட்டிலும் 1,00,000 மடங்கு சிறந்தது அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கேன்னு சொல்கிறான். இதையும் படைச்சிருக்கேன், இதை விடையும் 1,00,000 மடங்கு சிறந்ததை படைச்சிருக்கேன்னு அல்லாவே சொல்கிறான். குல்லுமன் அலைஹாஃபான், இந்த பூமியில் உள்ள யாவரும் அழிந்து போகக்கூடியவரே. வயபுகா வஜ்ஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், மிக்க கண்ணியமும் வல்லமை உடையவும் இறைவனின் முகமே நிலைத்திருக்கும். இது காட்டிலும் சிறந்தது நிறைய வச்சிருக்காங்க உங்களுக்கு. அதாவது ஃபீஹின்ன காசிராத்து தர்ஃபி லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சு வ கபலஹும் வலா ஜான், மனிதர்கள் ஜின்கள் யாரும் தீண்டாதவாறு அமர கண்ணியர்களை நாங்கள் படைச்சு வச்சிருக்கோம். அவர்கள் பவளத்தை போன்றும் வெண்முகத்தை போன்றும் இருப்பார்கள். இன்னும் ஏகப்பட்ட ஏராளமான விஷயங்கள் எல்லாம் படைச்சு வச்சிருக்கோம். அதோட அத்தாட்சியாக தான் பூமியில் வந்து ரும்மான், மாதுளம்பழம், இதெல்லாம் அங்கேயும் இருக்குது. இதெல்லாம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம். பூமியில் உங்களுக்கு நான் வச்சிருக்கேன்ல, இதே மாதிரி விஷயம் தான் நானும் அங்கே வச்சிருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்கிறேன். அத்தாட்சியாக வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு விஷயங்களும். ஃபிரௌனோட உடம்பை இன்னைக்கு பூமியில் எல்லாம் அத்தாட்சியாக வச்சிருக்கான். குர்ஆனில் வந்த ஒரு வசனம் கூட இன்னைக்கு இங்கே நடக்காமல் கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துட்டு. சைத்தானுடைய ஆதிக்கம் இருக்குது. இன்னைக்கு நம்ம எல்லா கையில் ஹாத்தி இருக்கேன், ஃபோன் எல்லாருமே வச்சிருக்கிறோம். இருக்கா இல்லையா? இது இல்லாமல் யாரோ ஒரு ஆள் இருக்காங்க. இதை விளங்கணும் அப்படின்னா நம்ம தாலீம் படிக்கணும், ஹதீஸ் படிக்கணும், குர்ஆனுடைய வசனங்கள் படிக்கணும். கொஞ்ச நேரமாவது, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது நான் அல்லாவுக்காக உட்காரணும். ஸ்கூலில் வாத்தியாருக்காக உட்காருவான், யாருக்காகவெல்லாம் உட்காருவான், ஃப்ரெண்டு கூப்பிட்டானா போய் உட்காருவான். 10 நிமிஷம் அல்லாவுக்காக உட்கார முடியாது, சைத்தான் உட்கார விட மாட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தத்தபியோ குத்துவாத்தி ஷைத்தான், சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். மை எத்தபியோ குத்துவாத்தி ஷைத்தான், எவன் சைத்தானின் அடிச்சுவடுகள் பின்பற்றுவானோ அவனுக்கு அவன் என்ன கொடுக்குறான்? இன்னவும் யமுரு பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், மானக்கேடானது கேவலமான விஷயத்தையும் தான் அவன் கொடுக்குறான்.
கொண்டு எதாவது மானக்கேட்டில் மாட்டி விட்டுருவோம். சைத்தான் பின்னாடி போனால் என்ன பண்ணுவான்? மாட்டி விட்டுருவான். மூமீனாக இருந்து நம்ம வழிகட்டோன்னா நம்மளை விட வந்து களிமா சொல்லி அல்லாஹ் தெரிஞ்சு ஹதீஸ் தெரிஞ்சு நம்ம குடும்பம் வழிகட்டு இருந்துருக்கலாம், நண்பர்கள் வழிகட்டு இருந்துக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அல்லாஹ்வுத்தால ஹிதாயத்து கொடுக்கலாம். அந்த இடத்த நம்ம பற்றி பிடிக்கல அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ்விட்ட பதில் சொல்லும். இந்த நாள் இந்த நபர் உங்ககிட்ட பேசினார், இவர் பேச்சு நீ கேட்ட, என்னோட அத்தாச்சி இதன் வழியாக வந்தது, இதன் வழியாக உன்னை நான் யோசிக்க வச்சேன், கேட்பான் நிச்சயமா அல்லாஹ். நம்ம எல்லாருமே கபருக்கு போகக்கூடியவங்க தான். அல்லாஹ் நம்மக்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்பான். இது என்ன எங்கே போனால் விளங்குறது? இது விளங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, எங்கே போனால் விளங்க முடியும்? கடை வீதிக்கு போனால் விளங்கலாமா? நண்பர்களோட சுற்றினா விளங்கலாமா? ஜமாத்துக்கு வந்தால் தான் விளங்க முடியும். அல்லாஹ்வோட பாதையில் புறப்பட்டால் மட்டும்தான் விளங்க முடியும். அல்லாஹ்வோட பாதையில் நேரத்தை கொடுத்தா மட்டும்தான் விளங்க முடியும். முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ்?